ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. கோவை இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, கோவை தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் யுபிஎஸ்சி மென்டார் நிஷாந்த் குமார் அவர்களே. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியோட உதவி பேராசிரியர் டாக்டர் அமிர்தாவும் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். சார், உங்களை பத்தின அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. இப்போதைக்கு கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமியில ஒரு சீனியர் மென்டரா இருக்கேன். எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5 மெயின்ஸ் போயிருக்கேன், ஒரு 2 இன்டர்வியூஸ் போயிருக்கேன். நம்மளோட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 2 years பேக் ரம்யா சந்திரசேகரன் ஆல் இண்டியா ரேங்க் 42 வாங்கினாங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து. ஸோ அது போக ஜென்ரலாவே வந்து ரீடிங், ரைட்டிங், ஜென்ரல் லெக்சர்ஸ், மோட்டிவேஷனல் டாக்ஸ் இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இந்த உங்களுக்கு இதுக்கு மேல ஆர்வம் வந்தது எப்போ சார்? எப்படி நீங்க ஆக்சுவலா நான் வந்து கிராஜுவேஷன் என்னோட ரூட் ஆஃப் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். பூனேல போய் யுனைடெட் வேர்ல்ட் காலேஜ்ல படிச்சுட்டு ஃபுல் ஸ்காலர்ஷிப்ல அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் போயிருந்தேன். அங்க முடிச்சுட்டு நான் பார்க்கும்போது என்னோட டிகிரி வந்து மோஸ்ட்லி சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்ல இருந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் சவுத்ல இப்பதான் ஒரு அவேர்னஸ் வருது. நார்த்ல ஒரு அளவுக்கு இருக்கு, எஸ்பெஷலி சென்டரிங் டெல்லி, கொல்கத்தா ஒரு அளவு இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நான் திரும்பி இந்தியா வரும்போது எனக்கு அட்வான்டேஜஸா எது இருக்குன்னு பார்த்தேன் எந்த ஃபீல்டு. அப்போ யூபிஎஸ்சில மேக்ஸிமம் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் டொமைன் வரும். அப்போ வந்து இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இதில் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற கனவோட இருப்பாங்க. அவங்க ஐஏஎஸ் ஆகிறதுக்கான ஈஸியான வழிமுறைகள் என்னென்ன? இப்போ சில பேர் ஐஏஎஸ்னா பெரிய ஒரு குதிரை கொம்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அதுவும் ஈஸியான வழிதான். அதுக்குண்டான வழிமுறைகளை பத்தி சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மித் இருக்கு. இப்ப ஐஏஎஸ் வந்து டஃப்னா டஃப் கரெக்ட். ஆனா நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம காலேஜ்ல இப்போ யாராவது டாப் பண்ணோம்னா அவனுக்கு பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்ப்போம். ஒரு நல்ல ரேங்க்னா ஒரு 85% பிளஸ் சொல்லலாமா? 80% வச்சுக்கோங்க, 80% பிளஸ். நீங்க போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 90sலயே உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாம் இருக்கு. நான் ஐஏஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 50% வாங்கினா நீங்க ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா இந்த எக்ஸாம் ஆக்சுவலா என்ன ட்ரை பண்ணுதுன்னா ஆவரேஜ் தான் ட்ரை பண்ணுது. ஆனா நியர்லி ஒரு 12 சப்ஜெக்ட்ல அபவ் ஆவரேஜா இருக்கணும். இந்த 12 சப்ஜெக்ட்ல எல்லாமே இன்க்ளூடடா இருக்கும். ஆல்மோஸ்ட் எனிதிங் அண்டர் த சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத மேட்டர். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாலிட்டியில வந்து எக்கனாமிக்ஸோட ஒரு எஃபெக்ட் இருக்கும். என்வாயர்மெண்ட் வந்து எக்கனாமிக்ஸ் எஃபெக்ட் பண்ணும். ரைட்டுங்களா? எல்லாத்துமே இன்டர் ரிலேட்டடா இருக்கும்போது நம்மளுக்கு இதுல மேஜரா சக்சீட் ஆகிறதுக்கு நம்ம படிக்க வேண்டிய மேஜர் சோர்ஸ் நீங்க கேட்டது நியூஸ் பேப்பரை 2 years நீங்க வந்து ப்ராப்பரா படிச்சு எடிட்டோரியல் பேஜை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் படிக்கிற புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டவுன் கிரேட் மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி ஆயிடும். சோ ஹவு டு ரீட் அ நியூஸ் பேப்பர் ஆக்சுவலா நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் படிச்சுட்டு இருந்தவங்க தான். காலையில எந்திரிச்சு அதை படிச்சுட்டு தான் ஆரம்பிப்பாங்க டேவியே. இன்னைக்கு நம்ம ஹேபிட் அது வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அதை பண்ண ஆரம்பிச்சோம்னாலே we can clear this exam. இந்த புத்தகங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் தேர்வு பண்ணணும்?
புத்தகங்கள்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து உங்களுக்கு ஒரு 5 புக்ஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு கீ. ஒன்னு வந்து பாலிட்டினா இந்தியாவோட அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஸ்டாட்யூட்டரி லால இருந்து இது எப்படி இருக்கு. அதுக்கு நீங்க படிக்க வேண்டிய புக் வந்து லக்ஷ்மிகாந்தோட பாலிட்டி 1. ரெண்டாவது எக்கனாமிக், இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கு. எக்கனாமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆக்சுவலா ஒரு மாடர்ன் எக்கனாமிக்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு இது ஒரு புதுமைப்பட்ட விஷயம். நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்குமே ஃபைனான்சியல் லிட்ரஸி கவர்மெண்ட் பண்ணியுமே கம்மியா இருக்கு. ஸோ இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் பீப்புளுக்கு. இதுக்கு நான் இப்ப பார்த்த வரைக்கும் 2 புக்ஸ் மேஜர். உங்களுக்கு ஒரு ஃபுல் பிக்சர் வேணும்னா விவேக் சிங்கோட இந்தியன் எக்கானமி நல்லா இருக்கு. பட் தமிழ்நாடு பீப்புளுக்குன்னே ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு எக்கனாமிக்ஸ்க்கு, அவர் பேர் சங்கர் கணேஷ். அது வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பெரிய ஹிட்டா இருக்கு. வேற எக்கனாமிக் நாலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற இடத்துல. இங்கிலீஷ் அதிகமா வராது, எனக்கு தமிழ் தான் வரும், அதனால நான் தமிழ் படிக்கிறதுனால ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ்ல படிச்சு ஐஏஎஸ் ஆயிருக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வந்து வெறும் மீடியம் தான். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்னா என்ன ஆயிருதுன்னா, இப்ப தமிழ்ல நம்ம 100% கிளியர் பண்ணலாம். ஆனா தமிழ்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அதுல கிளியாரிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்கணும், ரைட்? இப்ப இங்கிலீஷ்னாலுமே அதுல ஒரு டெப்த் இருந்தா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸி. தமிழ்னாலுமே அப்படிதான். இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் தமிழ் மீடியம்ல இருந்து இருக்காங்க. நான் கிளாஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல எடுப்பேன், பட் தங்கிலீஷ்ல எடுப்பேன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தமிழ்ல நான் சொல்றது புரியும். ஏன்னா கான்செப்ட்ங்கிறது லாங்குவேஜை தாண்டினது. இப்ப கிராவிட்டிங்கிறது தமிழா இங்கிலீஷா, உங்களுக்கு அது வந்து கான்செப்ட் தானே. சோ உங்களுக்கு டெப்த் திங்கிங் எந்த லாங்குவேஜ்ல இருக்கோ அதை வச்சு நீங்க எழுதுனீங்க, தாராளமா கிளியர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரும் கிளியர் பண்ணிருக்காங்க. தட் இஸ் நாட் இஷ்யூ. இப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞருக்கு மத்தியில இந்த போட்டித் தேர்வுகளுக்கான விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மாதிரி பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அவேர்னஸ் அபவுட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ங்கிறது இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு அகைன் நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் குவைட் குட். சவுத்ல வந்து கொஞ்சம் கம்மி நமக்கு இதற்கான விழிப்புணர்வு. ஏன்னா எஸ்பெஷலி கோயம்புத்தூர்ல, ஏன்னா கோயம்புத்தூர்ல நம்ம என்னன்னா வி கோ மோஸ்ட்லி ஃபார் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், என்ஜினியரிங் அப்படிதான் நம்ம போயிருக்கோம். இப்போதான் கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதை வந்து நம்ம இப்போ காலேஜ் லெவல்ஸ்லயே வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ரத்னம் காலேஜ்ல காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க இந்தியன் எக்கானமி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, விச் இஸ் தேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற இந்தியன் எக்கானமியை அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆர் வேற ஏதாவது எலெக்டிவ்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா பாலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆர் சம்திங் இப்போ நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கா, அங்க வந்து யூ கேன் கோ ஃபார் லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஒரு 3D பிரிண்டிங் என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு நீங்க பண்ணும்போது தட் காலேஜ் லெவல்ல இருந்தே நீங்க அவேர்னஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது ரெடியா இருப்பாங்க. இன்னொரு 1.5 வருஷம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இதுல தேடுறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். ஸோ காலேஜ் லெவல்ல எனக்கு கேட்டீங்கன்னா அப்ராப்ரியேட் இயர் வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் தி பெஸ்ட். இப்போ உங்களோட பார்வையில மாணவர்களோட தேடல் வந்து தொழில்நுட்பத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கோ இல்ல அந்த வங்கித்துறை மாதிரியோ இந்த மாதிரியான இதுகளுக்கு அவங்களுக்கான விழிப்புணர்வும் போதிய தேடலும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கொண்டு வரணும்னா என்ன மாதிரி பண்ண வைக்கலாம் அவங்களுக்கு? அந்த இதுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இளைஞர்களை நம்ம கொஞ்சம் அதுக்கும் அவங்களை என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கிறது மாதிரி அப்படின்னா நீங்க அதுக்கு உங்களோட இதுல இருந்து என்ன நீங்க சொல்ல வரீங்க? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ரிவார்டு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வி கோ ஃபார் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது வந்து பியூர் எக்கனாமிக்ஸ் தான். மானிட்டரி ரிவார்டு ஆர் இன்னோவேட்டிவ் ரிவார்டா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல வர்றது வந்து மோஸ்ட்லி the reward வந்து hidden, it is power. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா பவர் ரிலேட்டட் மூவிஸ், ரைட்? இந்த சிங்கம் அண்ட் திஸ் ஐபிஎஸ், நிறைய பேர் காக்கா படத்தை பார்த்துட்டு ஐபிஎஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதோட அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? இப்போ பவர் வந்து உங்களுக்கு டைரக்டா இவ்வளவு சேலரிங்கிறது டிரான்ஸ்லேட் ஆகாது. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு சேலரி இஸ் நாட் as big as lot of CEOs or industry experts, but the influence they can have, good or bad, mostly good நீங்க யூஸ் பண்ணல. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் ஆகணும்னா மினிமம் நீங்க ஜீனியஸ் இலான் மஸ்கா இருந்தாலே 30 வயசு ஆகும். இல்ல அப்படின்னா ஒரு ரெகுலர் பர்சனா இருந்தா எப்படி இருந்தாலும் 45-50 வயசு ஆயிரும் நீங்க ஒரு இடத்துக்கு லைஃப்ல வர்றதுக்கு. ஆனா நீங்க இப்ப ஒரு கலெக்டர் ஆறீங்க இல்ல ஒரு டிஎஸ்பி ஆறீங்கன்னா ஒரு ஏரியாக்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நீங்க ராஜா. யார கிங் மேக்கர் 21 years old or 19 or 8, 20 or whatever. அந்த யங் ஏஜ்ல திஸ் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்ச எந்த ஜாபுமே கொடுக்காது. யூ ஸ்டார்ட் ஆஃப் ஆன ரொம்ப ஒரு ஹை பெடஸ்டல்.
இதுல பாத்தீங்கன்னா. மத்ததெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணணும். ஒரு 20-30 இயர்ஸ் ஆனாதான் அந்த பொசிஷனுக்கு வர முடியும். சோ இதை நம்ம சொன்னோம்னா அப்புறம் இப்போ நீங்க 21 இயர்ஸ்ல ஆரம்பிச்சீங்கன்னா 40 இயர்ஸ்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ணல லைஃப்ல, அந்த அளவுக்கு எனர்ஜியும் கண்ட்ரோலும் உங்களுக்கு இருக்கு. ஒரு துறை எஜுகேஷன் ரிஃபார்ம்னு எடுத்தா அதை மட்டும் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணலாம். இப்போ கிரண் பேடி அதான் பண்ணாங்க. ஜெயில் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. பனிஷ்மெண்ட் போஸ்டிங்னு தூக்கி திஹார்ல போட்டாங்க. அவங்கள திஹார் ஜெயில மோஸ்ட் என்ன சொல்லலாம் டெலிங்க்வென்ட் கிரிமினல்ஸ் சொல்லுவோம். இருக்கிறதுல மோசமான கிரிமினல்ஸ் தான் திஹார்ல இருப்பாங்க. அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அவங்கள ரிஃபார்ம் பண்ணி அங்க மெடிடேஷன் யூஸ் பண்ணி இப்ப அவங்களோட ப்ளூ பிரிண்ட அமெரிக்கன் பிரிசன்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வெளியில போகணும். அப்போ உங்களோட கருத்துப்படி இந்த விழிப்புணர்வு கல்லூரியிலிருந்து இல்ல பள்ளி அளவுல இருந்தே வரணும்னு நினைக்கிறீங்களா? பெஸ்ட் ஆக்சுவலா ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட். அந்த சிவிக்ஸ் நம்ம எடுக்கும் போது அந்த கிளாஸஸ்ல இருந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். நம்ம என்னன்னா இதை தனியா பண்ணோம்னா ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும். தனியாவும் பண்ணலாம், பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் நீங்க வந்து அண்டர் ஹேண்டடா சப்ஜெக்ட் எடுக்கும் போதே இந்த ஐடியாஸ் உள்ளார போட்டீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் மோஸ்ட் எஃபெக்ட். ஏன்னா அந்த ஒரு நியூ எஃபெக்ட் இருக்காது. ஆனா என்ன எப்ப இருந்தாலும் அந்த தனியார் துறையில் இருக்கிற மோகத்தை விட என்னைக்குமே அரசாங்க உத்தியோகங்கிறது ஒரு அரசுக்கு நம்ம சமுதாயம் தர மரியாதையும் அதுவும் ரொம்ப பெருசா இருக்கும். True. கரெக்ட்டுங்களா? No doubt. Whatever it is, government is the most powerful organization Indiaல. எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா பிரைவேட் செக்டர் இஸ் த பர்ஸ் அப்படிம்பாங்க. வேற பப்ளிக் செக்டர் ஒரு கவர்மெண்ட் செக்டர் இஸ் த ஸ்வார்ட் அப்படிம்பாங்க. இது கத்தி, இது வந்து பணம். இது ஆனா இது ரெண்டும் வந்து சேர்ந்து வேலை செஞ்சா அந்த நாடு நல்லா இருக்கும். ஓகே, அது அரக்காசா இருந்தாலும் அரசாங்க காசுன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட்டுங்களா? ரைட். யூபிஎஸ்சினா ஐஏஎஸ் மட்டும் தான் நினைக்காங்க. அது தவிர வேற என்னென்னலாம் இருக்கு, வேற ஒரு பொறுப்புகள்லாம் இருக்கு. அதை பத்தி கிரேட். இது நல்ல கேள்வி. ஆக்சுவலி நிறைய பேர் ஐஏஎஸ்னா ஐஏஎஸ் தேர்வுன்னு மட்டும் நினைக்கிறாங்க. இதுல வந்து மோர் தென் 20 சர்வீசஸ் இருக்கு. இதுல டாப் 3 சர்வீசஸ் நம்ம ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஹையஸ்ட் ரேங்க்ஸ் இருந்தா கிடைக்கிறது ஐஏஎஸ், ரெண்டாவது ஐபிஎஸ், மூணாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த 3 தான் ஆக்சுவலி ஆல் இந்தியா சர்வீஸ். ஏன்னு கேட்டோம்னா இது 3க்கு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே பேக்கிங் இருக்கு. அதனால உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேக்கிங் இருக்கிற போஸ்ட், அதனால இந்த 3 ஆல் இந்தியா சர்வீஸ். இது போக இருக்கிற மிச்ச சர்வீசஸ், மிச்ச ஒரு 20க்கு மேல சர்வீசஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபாரின் சர்வீஸ், ஐஆர்எஸ் which is இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரின் ட்ரேட் சர்வீஸ், கார்பரேட் லா சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற சர்வீசஸும் இருக்கு. உங்க ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அது அலாட் ஆகும். பட் நிறைய பேர் வந்து பேஷனோடய ஐஆர்எஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டு போறவங்களும் இருக்காங்க. நீங்க இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு பயிற்சி அளிச்சிருப்பீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு 8 இயர்ஸ்னா அட்லீஸ்ட் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரீச் அவுட் பண்ணிருப்பேன். உங்ககிட்ட வந்து பயிற்சி எடுத்தவங்க நிறைய பேர் அரசு வேலை கிடைச்சி போயிருப்பாங்க. அது எத்தனை பேர் போயிருக்கும்? டெஃபினட்டா. இப்போ நம்ம கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 50+ to 60 people சர்வீசஸ் வாங்கியிருக்காங்க. என்னோட பர்சனல் மென்டரிங்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 people இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸே வாங்கியிருக்காங்க. அதுவும் இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ்ல வரலனாலுமே என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஃபீல்ட நீங்க படிக்கும் போது நீங்க வேற ஏதாவதுல வந்து பயங்கரமா வந்து நீங்க ஷைன் ஆவீங்க. ஏன்னா உங்க ஜெனரல் ஸ்கில் செட் வந்து பயங்கர ஜாஸ்தி ஆகுது. நிறைய பேர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் குள்ள போயிருக்கு, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போயிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி கேட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராம இருக்கிறீங்க, அதனால கேட்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் நான் என்ன சொல்லுவேன்னா நாலேஜ் நீங்க தேடி போனீங்கன்னா பவர் மணி உங்களை தேடி வரும். எப்படி இருந்தாலும் வரும். நீங்க நினைக்கிற லெவல் வேணா வராம இருக்கலாம், பட் டெஃபினட்டா வரும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ஸ் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ்லி அவுடேட்டடா இருக்கு. இப்போ வேர்ல்டு போற ஸ்பீடுக்கும் நம்ம கரிக்குலம் ரிஃபார்மும் ஒரு பெரிய டைவர்ஜென்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதான் பேசப்படுது நியூ எஜுகேஷன் பாலிசில எல்லாம். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம இப்போ ஒரு வேலை வேணும்னா ஒரு காலேஜ் டிகிரி கேட்கறாங்க, அது நம்ம டெஃபினட்டா வாங்கணும், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. ஆனா அதை தாண்டி வந்து உங்களுக்கு எது வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 திங்ஸை மாஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நல்லா வருதா, பைத்தான் படிங்க. ரைட்டா? எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஜெனரல் நாலேஜ் நல்லா இருக்கா, எனக்கு பாலிடிக்ஸ் வேணுமா, யூபிஎஸ்சி படிங்க. ரைட்டா? எனக்கு வந்து ஸ்பீச் நல்லா இருக்குதா, மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங், சாஃப்ட் ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணுல நல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் நான் சொல்றேன் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்க பிக் பண்ணலாம். இது தவிர நீங்க வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது தவிர பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டா சயின்ஸ் அண்ட் நான் டியூவாலிட்டின்ட்டு ஒரு ஜேர்னல் இருக்கு. அது ஒரு கட்டிங் எஜ் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜேர்னல். அதுல நான் இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கேன். யுனைடெட் வேர்ல்ட் காலேஜ்ன்ட்டு ஒரு காலேஜ் இருக்கு. தட் இஸ் என்னோட ஸ்கூல். +1 +2க்கு நான் யுனைடெட் வேர்ல்ட் காலேஜ் தான் போனேன். அது யுனைடெட் நேஷன்ஸ் ஃபண்ட் பண்ண ஸ்கூல். அவங்களோட இன்டர்வியூ போர்டில் நான் இருக்கேன்.
அது போக பாத்தீங்கன்னா ஓமேன்ட்டு இங்க நம்ம கோயம்புத்தூர்லயே ஒரு கட்டிங் எட்ஜ் ஸ்டார்ட் அப் இருக்கு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஆன்லைன் ஹியூமன் மானிட்டரிங்னு சொல்லுவோம். அதுல வந்து நான் இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸ்க்கு கண்டென்ட் ரைட்டராகவும் நான் இருக்கேன். வேற உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படின்னா என்ன? என்னோட எதிர்கால லட்சியம் பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் எனக்கு செட் பண்ண ஹையஸ்ட் ஐடியல் என்னடானா, இந்தியன் பொலிட்டிக்கல் பிலாசபி இது வரைக்கும் ரொம்ப நல்லா ஒரு டெப்தோட எழுதப்படல. நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ்ல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கட்டமைப்பு நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறம் இந்தியன் பொலிட்டிக்கல் பிலாசபியை பத்தி ஒரு டெக்ஸ்ட் புக்கா இல்ல ஒரு புக்கா இருக்குன்னா இல்ல. என் லைஃபோட கோல் என்னடான்னா அதோட ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான். ஓகே, உங்களுடைய லட்சியம் வந்து நிறைவேறதுக்கு நம்ம ரத்னவாணி சமுதாய வானொலி வாழ்த்துக்கிறது. எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஐஏஎஸ் தேர்வை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மாணவர்களுக்கும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் வந்து நல்ல பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை தந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எனக்கும் இட் வாஸ் a very enjoyable experience. தேங்க்யூ. நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.